சென்னை ஜமீன் பல்லாவரம் பகுதியில் கடந்த 22 வருடங்களாக மழலையர்களுக்கு தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி மாடர்ன் கிட்ஸ் பிளே ஸ்கூல் ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் தாளாளர் திருமதி பிரியா சக்தி அவர்கள் இப்பள்ளியின் சிறப்பினை குறித்து நேயர்களுக்கு விளக்குகிறார். வணக்கம், I am Priya Shaktivel, correspondent of Modern Kids Play School, which is located in Pallavaram. Big thank you to Pudhuyugam channel for featuring our school and giving the lovely platform to share our journey, happy journey. So இது எங்களோட 22nd year with all his grace. So we proud to say that we have our wonderful 22nd year. ஸோ நான் இங்கே 22 இயர்ஸாக டீச்சராகவும் கோஆர்டினேட்டராகவும் குழந்தைங்களோட இந்த லவ்லி ஜேர்னியில் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது ஒரு சான்சஸாக நாங்கள் நினைக்கிறோம். கிட்ஸுக்கு எங்களால் முடிஞ்சது நிறையவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு சர்வீஸாக பண்ணுறோம். எங்கள் ஸ்கூலில் நாங்கள் வந்து பாரடைஸ் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி சில்ட்ரன் அவங்களுடைய குழந்தைங்க லைக் தே ஆர் பிரின்சஸ் அண்ட் பிரின்ஸ். ஸோ இது வந்து ஒரு பேரடைஸாக தான் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி ஜோன் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஹாப்பி ஜோன் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க நிறைய கற்றுப்பாங்க. ஒரு பேர்டன் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஜோன் கொடுத்தா தான் அவங்க நிறைய சொல்லித்தர முடியும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து 90% ஆஃப் தேர் பிரெயின் வந்து இந்த டைமில் தான் டெவலப் ஆகும். ஸோ அதை நம்ம நிறைய அடாப்ட் பண்ணலாம். இந்த டைமில் அவங்களுக்கு என்ன வேணால் டீச் பண்ணலாம். மோர் தென் 5 languages they can translate and they can understand the languages. ஹலோ, நாங்கள் முகுந்தோட பேரண்ட்ஸ். என் பையன் இங்கே வந்து இப்போது KG1 படிக்கிறான். ப்ரீகேஜியில் ஜாயின் பண்ணான் லாஸ்ட் இயர். இப்போ இந்த வருஷம் அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே KG1 படிச்சுட்ருக்கான் மாடர்ன் கிட்ஸில். நான் அரவிந்த் அண்ட் ஒய்ஃப் சித்ரா. ஸோ வந்து இந்த ஸ்கூலை பற்றி நம்ம சொல்லணுன்னா ஆக்சுவலி என் பையனை பர்சனலாக வந்து ரொம்ப ஷை அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருந்தான். பட் இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவனோட அந்த நிறைய பிஹேவியரல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் மோரோவர் தி கேர் இங்கே கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அண்ட் அந்த ப்ரையாரிட்டி டு தி கிட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து அவங்களோட அந்த பர்சனல் க்ரோத் அண்ட் பர்சனல் பிஹேவியர், டிசிப்ளின் அந்த விதத்துலலாம் வந்துட்டு நிறையவே எங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சது. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது எல்லாமே. ப்ரீ ஸ்கூலிங் அனுப்புறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்றாயிடுச்சு இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்களுடைய டேலண்ட்ஸ், அவங்களுடைய பொட்டென்ஷியல்ஸ் வெளியில் கொண்டு வரத்துக்கு நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம். ஸோ எங்களோட மெத்தடாலஜி பார்த்திங்கன்னா தீம் அப்ரோச். ஸோ ஒவ்வொரு மந்த்துமே ஒரு கான்செப்ட் அஸ் எ தீமாக எடுத்துக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங் டைட்டில்ஸ் வி ஆர் டீச்சிங் தேம். மை ஃபேமிலி அண்ட் மீ, ஆர் ஹெல்பர்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் 8 themes நாங்கள் அவங்களுக்கு கவர் பண்ணுறோம். அது மூலயமா அவங்களுக்கு பேசிக் ஸ்கில்ஸ் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஸோ பேசிக் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வேணும். லைக் வைஸ் ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார், ஸ்மால் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, லார்ஜர் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. த்ரூ த தீம்ஸ் வி ஆர் டீச்சிங் தெம். வி ஆர் கிவிங் தேர் ஓன் ஸ்கில்ஸ். அவங்கள டெவலப் பண்ணுறோம். நம்ம எதுவுமே கொடுக்க முடியாது குழந்தைங்களுக்கு. we can develop them. ஸோ அவங்களுக்கு தேவையான மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஆகட்டும், ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ், ப்ரீ ரீடிங் ஸ்கில்ஸ், ஸோ எல்லாமே ப்ரீ ஸ்கூல்ன்றதுனால ப்ரீ ஸ்கூலிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி டைனிங் எட்டிக்வேட்ஸு, அவங்களுக்கு தேவையான டாய்லெட் ட்ரைனிங், அவங்க டிசிப்ளின் ஹேபிட்ஸு,
ஸோ ரொம்ப ரொம்ப வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன்ஸ் தான் நம்ம பார்த்து கொடுக்குறோம். ஸோ அவங்களோட மேஜிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது மூலயமா அவங்க வந்துட்டு ப்ளீஸ் சொல்கிறது, தேங்க்யூ சொல்கிறது, எக்ஸ்கியூஸ் கேட்குறது, ஸோ சண்டை போட்டுட்டா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட உடனே விலகிப்பாங்க. அவங்களுடைய சான்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிட்ஸ் ஆக்டிவிட்டின்னு நாங்கள் கொடுக்கும்போது ஒரு 10 குழந்தை உட்கார வச்சுட்டு ஒரு குரூப் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த குழந்தை சான்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அந்த பொறுமையே இல்லை, தனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி கொடுத்து பழகிடுறோம் பேரண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தே ஹாவ் டு வெயிட் ஃபார் தேர் சான்ஸ் டு கம். ஸோ இது இல்லாமல் அவங்களோட வெக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரைம்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, கிளாஸ் ரூம் கான்வர்சேஷன்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுடைய ஃபேமிலி டேன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனுவல் மீட்டை வந்து ஃபேமிலி டேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேயில் வந்துட்டு அவங்க எல்லாருமே ஒவ்வொரு குழந்தையுமே ஸ்டேஜில் ஏறி அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் ஓரல்ஸ் கவர் ஆகும், நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ், நிறைய ட்ராமட்டிசேஷன்ஸ் எல்லாமே கவர் ஆகும் அதில். ஸோ அவங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம். என்னோட குழந்தை பேர் வந்து கவியாழினி. அவளுக்கு 1.5 வயசு ஆகுது. நான் இப்போது தான் ஃபஸ்ட் டைம் அவளை ஸ்கூல் சேர்க்குறேன். ஸ்கூல் சேர்க்கும் போது அவளுக்கு 1.5 இயர்ஸ் தான் ஆகுதுன்னு ரொம்ப யோசித்தேன். பட் நியர்பையில் ஸ்கூல்ஸ் தேடும்போது எனக்கு மாடர்ன் கிட்ஸ் பற்றி தெரிய வந்தது. மாடர்ன் கிட்ஸ் வந்து 20+ இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. அதே மாதிரி என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அந்த பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட மாடர்ன் கிட்ஸில் அவங்க இங்கே அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க பசங்களை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் என் குழந்தைய நான் இங்கே அனுப்பிச்சேன். இங்கே அமிச்சதுலேருந்தே நிறையா அவளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவளோட ஆக்ஷன்ஸில், ஆட்டிடியூட்டில், ஆக்டிவிட்டீஸு இதெல்லாமே வந்து வீட்டில் ஒகேபுலரி கூட அவளுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே ஸ்கூல் அனுப்புனது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. என்னோடய சன்னோட பேர் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன். என்னோடய பேர் வந்து உமா ஜனார்த்தனன். நான் வந்து ப்ரீகேஜிலேருந்தே என்னோடய சன்னை வந்து இங்கே நான் படிக்க வச்சுட்ருக்கேன். அவனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசர்வ் டைப். அவன் வந்து மேம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு தான் போனோம். ஆனால் இப்போ வந்து KG2 எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே மாறி இருக்கான். எல்லாமே நிறையா சேஞ்சஸ் தெரியுது அவன்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் லேர்னிங் வைஸ் பார்த்திங்கன்னா மேம் வந்து டீச் பண்ணுறதுலே வந்து ஆக்ஷன் பேஸஸில் சொல்லி கொடுக்கறதுனால எங்கள் குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அது வந்து மறக்காத அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறையா பசங்களை பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். எந்த பசங்களுமே முன்னாடி வந்து பேசுறதுக்கு ரொம்ப வந்து பயப்படுவாங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு குழந்தைங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பசங்களுக்குமே ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது. ஏன்னா எல்லா ப்ரோக்ராம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது வாலண்டரியாக இல்லாமல் இல்லை வந்து செலெக்ஷன் பேஸஸில் பசங்களை சூஸ் பண்ணாமல் பசங்களை வந்து எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லா பசங்களுமே பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ட்டு மேம் வந்து சொல்கிறதுனால எந்த பசங்களுக்குமே ஸ்டேஜ் ஃபியர் கிடையாது. அதனால் இந்த ஸ்கூல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆனஸ்ட்டாக நான் சொல்லணுன்னா இது வந்து மாடர்ன் கிட்ஸ் ப்ளே ஸ்கூல் வந்து பெஸ்ட்டு ஸ்கூல்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ. So every day we celebrate, not only annual day, Subharambam day till family day, we have everyday celebrations. So over நாளுமே Monday to Friday we have celebrations. Monday color day, Tuesday will be shapes day, Wednesday alpha day, Thursday numerals day and Friday will be sports day. So on whole year ஃபுல்லுமே நாங்கள் செலிப்ரேஷன்ஸ்லேயே தான் பண்ணுறோம். ஏன்னா செலிப்ரேஷன்ஸ் மூலயமா தான் குழந்தைங்க வந்து ரீச் ஆகும் அவங்களுக்கு நிறைய. ஸோ அவங்க அது மூலயமா தான் நிறைய ஃபன் அண்ட் ப்ளே மூலயமா நிறைய கற்றுக்குறாங்க. ஸோ மார்னிங் அசம்பிளிலே எங்களோட கிட்ஸுக்கு வந்துட்டு ப்ரேயர் சாங் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதிலே டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் மெடிடேஷன்ஸ் பண்ணுறாங்க. தென் அதில் வந்து ஓரல்ஸ் நிறைய கவர் பண்ணுவோம், ப்ளஸ் எக்ஸசைசஸ், வார்ம் அப் டான்ஸஸ், அதுக்கப்புறமா அவங்களுடைய ரெகுலர் ஓரல்ஸ்லேயே நிறைய டைனமிக் ஃப்ரேசஸ் அவங்களுக்கு கவர் பண்ணுவோம். தென் திருக்குறள் அவங்களோட நிறைய சொல்லி கொடுத்துட்டே வருவோம். ஒரு 10 திருக்குறள் வரைக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு ஜான்வரி மந்தில் நாங்கள் ரெசிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறோம். அதில் வந்து 10 திருக்குறள் எங்கள் குழந்தைங்க அழகாக சொல்லிகிட்ருக்காங்க. அது நிறைய எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதையும் பார்க்கலாம்.
ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு பார்த்தீங்கனாலும் நாங்கள் ஒரு பேலன்ஸ்டு டயட்டை நியூட்ரிஷியஸ் ஃபுட் மட்டும்தான் அலோவ் பண்ணுறோம். ஸோ ஏதாவது பேரண்ட்ஸ் மிக்சர் சிப்ஸ் எதனா தெரியாமல் கொடுத்தாலும் நாங்கள் அதை அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ பேரண்ட்ஸ்க்கே தெரியும் எங்களோட சார்ட் ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம், அது மூலயமா கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் அழகாக சாப்பிட கற்றுக்கிட்டாங்க. எந்த குழந்தையுமே இதை சாப்பிட மாட்டேன் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஆசையாக அது ஒரு என்கரேஜ் பண்ணுவோம் நாங்கள் எல்லாரையுமே. ஸோ ஈஸியராக சாப்பிட்டுடுறாங்க எல்லாமே. நம்மளுடைய அகாடமி இருக்குது. ஸோ இதில் வந்து இல்லறம் நாட்டியாலயான்ற பேரில் பரதநாட்டியம் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுலேயே நிறைய சில்ட்ரன் வந்து டான்ஸ் கற்றுக்குறாங்க. அது வந்து நடராஜ் நாட்டிய மந்திர் மேடம் ஒருத்தவங்க வந்து எடுக்கிறாங்க அவங்க. ஸோ அவங்களோட டைப்ஸ் இருக்குது எங்களுக்கு. அவங்க மோர் தென் 13-14 இயர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் டான்ஸும். எங்களோட குழந்தைங்கள்லாம் சலங்க பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு த அல்மைட்டி ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஹாப்பி ஜர்னி.